அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இன்று இரவு வீட்டு வாசலில் இந்த பொருளை போட்டு விட்டு தூங்க செல்லுங்க, உங்கள் அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போயிடும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு சில உறுதுணைகள் தேவைப்படும். நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப பாசிட்டிவாவோ எதிர்மறை எண்ணங்களோட இருக்கும்போது சில பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். நேர்மறையான எண்ணங்கள் நம்ம இருக்கும் போதும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும் போதும் நம்மளோட வாழ்க்கையில பல மாற்றங்களை சந்திக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவான சில எனர்ஜியை நம்மளை ஜெயிக்க விடாம பண்ண ஆரம்பிக்கும். பொதுவாகவே நமக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு கெடுதலை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம அடுத்தவங்களையும் சரி மற்றவங்களையும் சரி நம்ம எந்த அளவுக்கு நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறோமோ அந்த நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால நம்மளோட முயற்சிகள் முன்னேற்றங்கள் தடைப்பட ஆரம்பிக்கும். ரெண்டாவது, மற்றவர்களுடைய தீய பார்வை. ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில முன்னேறும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீய பார்வையில துஷ்ட பார்வையால அவங்க பார்க்கும்போது அந்த பார்வையோட சக்தியின் காரணமாக கூட நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றம் தடைப்பட ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்ற ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜி போய் நம்ம சந்தோஷமா வாழனா முதல்ல நம்ம வீட்டை சரி பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்க வீடு முழுவதுமா நல்லா தண்ணி வச்சு தொடங்க. அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணுங்க. அப்புறம் வீட்டோட 4 மூலையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போடுங்க. அந்த கல்லுப்பு கருப்பாக ஆரம்பிச்சோன்னா அதை எடுத்துட்டு புதிய கல்லுப்பு போடுங்க. அந்த கருப்பாக எப்ப குறைய ஆரம்பிக்குதோ அதன் பிறகு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மீன் வளர்க்க ஆரம்பிங்க. மீன் மொத்தமா 9 மீன்கள் இருக்கணும். அல்ல 8 கோல்டு ஃபிஷ்ஷும் ஒரே ஒரு பிளாக் ஃபிஷ்ஷும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த மீன் சாக 9 மீன் எப்பயுமே இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுல வச்சு வளர்த்த ஆரம்பிங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப வீட்டில் நெகட்டிவா இருக்குது, வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாவே ஏதோ மயான ஃபீல் அப்படி வருது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் சாம்பிராணி பொக்க போடுங்க. அந்த சாம்பிராணி பொக்கைக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சாம்பிராணி கட்டி, நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா குங்குளியம்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. அடுத்தது வெள்ளருகன் பூ. இந்த 3மே நல்லா காய வச்சு அடிச்சு பவுடர் அடிச்சு வீடு முழுக்க புகை போட்டு விடுங்க. இப்படி போட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சக்தி கெட்ட சக்தி எல்லாமே போயிடும். அதன் பிறகு உங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு வரக்கூடிய பூஜையும் தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய பூஜை பண்ணீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் போயிடும். அடுத்தது நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு வாங்க. இப்படி குளிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆரா ஃபுல்லா கிளென்சிங் ஆக ஆரம்பிக்கும். உங்க உடம்புல நெகட்டிவ் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராக் சால்ட், ஹிமாலயன் சால்ட் நீங்க நெட்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கூட வாங்கிக்கும். அதை கொண்டு ஒரு பக்கெட்ல ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு அது முழுக்க தண்ணி ஊத்திட்டு உங்க 2 காலம் விட்டு ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கருப்பாவோ செகப்பாவோ இல்ல துர்நாற்றம் அடிச்சா உங்க உடம்புல ரொம்ப அதிகமான நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் ஒரு மாந்திரிகரை போய் பாருங்க. அவங்க அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்குல கலர் மாறலைங்க, ஸ்மெல் எதுவுமே வரல அப்படின்னா சாதாரணமான நெகட்டிவ்ல தான் இருக்கிறீங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டெய்லியும் கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தாவே போதும். முடிச்சா கடல்ல ஒரு தடவை குளிச்சுட்டு வந்துருங்க. இதை பண்ண பிறகு நம்மளோட கர்ம வினைகள், நம்ம செய்த பாவங்கள், இது ரெண்டுமே நமக்கு போகணும். இதை போறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அன்னதானம் வழங்குறது. நமக்கு 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் நம்ம தினமும் வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் எல்லாமே தீராரு. ஆனா 1 லட்சம் பேருக்கு நம்மளால அன்னதானம் வழங்குறது அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு காரியம் இல்ல. ஆனா எல்லாருனாலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நைட்டு நீங்க தூங்குறதுக்கு போக முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் தான் பயன்படும். அதை உங்க வீட்டு வாசல்ல ஃபுல்லா போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டு இரவு கதவு மூடிடுங்க. அடுத்தது காலையில தான் நீங்க கதவு திறக்கணும். காலையில கதவு திறக்கும் போது அங்க வெல்லம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நல்லா கூட்டி விட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு அன்னதானத்துக்கு சமமா இருக்குமே. கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு தினமும் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழத்தை 2ஆ கட் பண்ணி 2 சைடு குங்குமம் தடவிங்க. அந்த எலுமிச்சப்பழம் வாடின பிறகு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வைங்க. இல்ல அது வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா அது எத்தனை நாள் இருக்கோ அது வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழமே வைங்க. அதே போன்று பாத்தீங்கன்னா தினமும் எல்லாருக்குமே சுத்தி போட்டுட்டு வந்துருங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்க உடம்புல நெகட்டிவ் எதுவுமே வராம இருக்கும். அனுபவத்துல எல்லாருமே இதை உணர்வீங்க. பண்ணி பாருங்க. இதோட மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. வீட்டுக்குள்ள முடியாது, கிடைக்காது, அபசகனமான வார்த்தை எல்லாத்தையுமே பயன்படுத்தி நிறுத்துங்க. நன்றி, வணக்கம்.